ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து ஜூன் 17 நேற்றுக்கும் இன்னைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ அவ்வளோதாங்க guys. இனிமேல் இந்த மாதிரி பல நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்தெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா என் குழந்தைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 16 and 17ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ 13th பிரிக்ஸ் அர்பனைசேஷன் ஃபோரம். ஸோ இது வந்து நடந்திருக்கு, கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. ஸோ என்னது பிரிக்ஸ் ஸோட 13வது அர்பனைசேஷன் ஃபோரம். ஸோ டெல்லியில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் வந்து நடந்திருக்கு. இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது ஏன் இந்தியா பண்ணுது அப்படின்னா இந்தியா 2026 பிரிக்ஸ் சேர்மனாக ஹோல்ட் பண்ணுறதுனால. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து யார் இனாகுரேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் தான் இந்த 2 நாள் ஈவெண்ட்டை வந்து இனாகுரேட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இயற்கான இந்த ஃபோரம்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ் ஃபார் பீப்புள், பிரிக்ஸ் கோஆப்ரேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் ரெசிலண்ட் அர்பன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோரமில் இருக்க பல நாடுகளோட மெம்பர்ஸோட அர்பன் மினிஸ்டர்ஸ், அர்பன் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்க மெம்பர்ஸான ஈஜிப்த், இத்தியோப்பியா, ஈரான், இவங்களோட மெம்பர்ஸுமே இங்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான தீம் என்ன அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு சிட்டி அப்படின்னா அதுக்கு அர்பன் டெவலப்மெண்ட் முக்கியம். ஆனால் அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளைமேட் ரெசிலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் இனோவேஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் தான் அவங்க பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபோரம் எதோட முடிஞ்சு அப்படின்னா எல்லாரும் ஒரு மனதோட ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே வராங்க. என்ன அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அர்பன் மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒன்று வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறதோட இந்த மீட்டிங் வந்து முடியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும், ரெசிலண்ட்டாக இருக்கணும், பீப்புள் சென்டராக இருக்கணும். என்னது இந்த அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அர்பன் மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் அர்பன் ரிசர்ச் அண்ட் நாலேஜ் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அர்பன் கோஆப்ரேஷனை வந்து மெம்பர் நேஷன்ஸுக்குள்ளே கொண்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பப்ளிகேஷன் வந்து இந்தியா பண்ணியிருக்கு. இந்தியாவோட அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டோரிஸ் ஆஃப் சேஞ்ச் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து NIUA நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அவங்களோட 50 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இவங்க வந்து முக்கியமான பங்கு. ஓகேவா? ஸோ இந்த NIUA நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் யாருக்கு கீழே வருவாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வந்து வராங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 50 வருஷம் ஆச்சு. அவங்களோட 50th ஆனிவர்சரியை அவங்க ஜூன் 2026 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நியூ டெல்லி பேஸ்டு ஒரு இன்ஸ்டியூட் தான் இது. ஓகேவா? ஸோ இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா ஷேப்பிங் மேஜர் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் இப்போது ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இருக்குது, ஸ்வச் பாரத் மிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மிஷனாக இல்லாமல் ஒரு லைவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக யார் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸாக பார்த்துவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட கோல்டன் ஜூப்ளிக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிலண்ட் அர்பன் இந்தியா. அதுதான் அவங்களோட தீம். ஸோ ரெசிலண்ட் அர்பன் இந்தியா அட் 2047. ஸோ 2047 ரெசிலண்ட் அர்பன் இந்தியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த கோல்டன் ஜூப்ளியோட தீம். ஸோ இதில் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க, யார் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் PK மிஸ்ரா வந்து இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார். PK மிஸ்ரா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரி தான் டாக்டர் PK மிஸ்ரா. ஸோ அவர் தான் இந்த ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு AI ஆப் லான்ச். ஸோ இது வந்து எது கீழே வரும்? இந்தியா AI மிஷன் கீழே வரும். ஸோ இப்போ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவதார் AI அப்படின்றவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா இண்டிஜினஸாக வீடியோஸை க்ரியேட் பண்ணக்கூடிய AI வீடியோ மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனோட பேர் என்ன அப்படின்னா வரியா.
ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்டிஜினஸாக ஸ்டோரி அண்ட் வீடியோ ஜென்ரேட்டிங் மாடல். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து அன்வீல் பண்ணுவாங்க அப்படின்னா மிட் ஜூன் 2026 வந்து அன்வீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரியாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி வீடியோ கண்டென்ட்டை வந்து டெக்ஸ்ட்லேருந்து வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து எதனால இந்தியாவில் பெஸ்ட் அப்படின்னா இந்தியன் கான்டெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மல்டி லிங்குவல் சப்போர்ட்டும் கொடுக்கும் அதனால. ஸோ ஓகேவா? அவ்வளோதாங்க இது. அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உமன் கேடட்ஸை வந்து ஐடியில் ட்ரெயின் பண்ணி உள்ளே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பேக் ஸ்டோரியோட பார்க்கலாம். ஆகஸ்ட் 2022. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 2022ல் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 148 கோர்ஸ் ஃபாலோவிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2021ல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக மேல்ஸை மட்டும்தான் என்டிஏ கேண்டிடேட்டாக என்டிஏக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகேவா? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஜெண்டர் இன்க்ளூசிவாக இருக்கணும். ஸோ இந்தியாவில் உமன்ஸையும் வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் என்டிஏக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு 2021ல் வந்து யார் சொல்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு ஆகஸ்ட் 2022ல் யார் உள்ளே வராங்க? இந்த என்டிஏவோட 148 கோர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு? ஆகஸ்ட் 2022ல் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபைனலி இப்போது ஜூன் 2026ல் 17 ஃபீமேல்ஸ் ஃப்ரம் என்டிஏ. ஸோ என்டிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இப்போ என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 உமன் கேண்டிடேட்ஸை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்குள்ளே அனுப்பியிருக்காங்க. இதில் இந்தியன் ஆர்மிக்கு, நேவிக்கு, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த என்டிஏவோட இந்த ட்ரைனிங் சென்டர் ட்ரை சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் பூனேல இருக்க கடக் வாஷ்லா அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? என்டிஏ ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 17 உமன் கேண்டிடேட்ஸை வந்து ஆஃபீஸர்ஸாக வந்து ட்ரெயின் பண்ணி வெளில அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு எம்ஓயு தான். ஸோ யாருக்கும் நடுவில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா QCI குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவுக்கும், ஸோ அதுக்கப்புறம் லெதர் அண்ட் ஃபுட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் FDDI இவங்க 2 பேர் தான் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார்? குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவும் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டையும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2026ல் நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணவும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தியாவோட லெதர் அண்ட் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக வளர்க்கணும் அப்படின்றதுக்கு. ஓகே. ஸோ வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த எம்ஓஏ யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தலாமா? QCI சைட்லேருந்து QCIயோட செக்ரட்டரி ஜென்ரல் அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் சக்கரபதி T. கண்ணன். ஸோ அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி FDDIயோட சைட்லேருந்து அவங்களோட மேனேஜிங் டைரக்டரான விக் சர்மா வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொலாபரேஷனே எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நிறையா வந்து கெப்பாசிட்டி பில்டிங் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேட்ஸில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரளாவில் கேலிக்கட் கோழிக்கூடில் வைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் ராணிப்பேட்டில் வைக்க போகிறாங்க. ஹரியானாவில் பகதூர் கார்க் அப்படின்ற பிளேஸில், உத்தரப்பிரதேசில் ஆக்ரா அண்ட் கான்பூர் அப்படின்ற 2 பிளேஸில் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட சோல் திங்கே என்ன அப்படின்னா லெதர் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா பீப்புள்ஸை உள்ளே கொண்டு வரணுன்றது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியா போஸ்ட் வந்து ஒரு செம்மையான விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் பேஸ்டு மெயில் சர்வீசஸ். ஸோ ட்ரோன் பேஸ்டு மெயில் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு. ஸோ இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வருவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரோன் பேஸ்டு மெயில் அண்ட் பார்சல் சர்வீசஸை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க 2 போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இது வந்து நடக்க போகுது. ஓகே, என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே இருக்க ரிஹர்தர் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இது ரெண்டுமே எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா மண்டி ரிஹர்தர் ரூட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ரூட். ஸோ இது வந்து இதில் வந்து இந்த பார்சல்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு 2 hours ஆகும். இப்போ ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால 7 minutes வந்து இது வந்து மாறும். ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து ஒரு பார்ட்டில் மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃப்யூச்சரில் வந்து அடுத்து இன்னும் ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே 150 ரூட்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து இறக்க போகிறாங்க. யார்? நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இதுக்கு பார்த்துட்டு திருப்பின ட்ரோன்னா சீக்கிரம் போக வேண்டாமா? அதுக்கு தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். ஸோ இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் தான் வழக்கம் போல் குளோபல் பீஸ் இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களோட எத்தனாவது எடிஷன்னா 20வது எடிஷன். ஓகேவா? ஸோ 20வது எடிஷன் ஆஃப் குளோபல் பீஸ் இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். ஸோ இதில் வந்து 163 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸை இவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி யாருப்பா மோஸ்ட் பீஸ்ஃபுல் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கடந்த 2008லேருந்து யார் பயங்கர அமைதின்னு இருக்காங்கன்னா ஐஸ்லாண்ட் தான். ஓகே, ஸோ ஐஸ்லாண்ட் 19வது தடவையாக இந்த வேர்ல்டு மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்ற இண்டெக்ஸில் டாப்பில் வந்திருக்கு. ஓகேவா? எப்போலேருந்து வராங்க? 2008லேருந்து வராங்க. ஓகேவா? ஸோ இது அவங்களோட கன்சிக்யூட்டிவாக 19வது தடவை. இந்தியா எங்கப்பா இருக்குது அப்படின்னா போயிடுச்சு, இன்னும் பின்னாடி போய் 127வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தோம்? ஐஸ்லாண்டு. செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தோமா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் நியூசிலாண்ட். ஸோ அடுத்து வந்து தேர்ட் ரேங்க் யாருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துக்கு. ஃபோர்த் ரேங்க் வந்து ஸ்லோவேனியாவுக்கு. அண்ட் 5th ரேங்க் வந்து அயர்லாண்டுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் டாப் 5. அப்போ பாட்டம் 5ன்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் பார்த்துடலாமா? ஸோ பாட்டம் 5 கடைசிலேருந்து யாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 163வது இடத்துல யார் இருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா. ஸோ அதுக்கப்புறம் 162வது இடத்துல ஸ்வீடன். 161வது இடத்துல டிஆர்சி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. அண்ட் 160வது இடத்துல உக்ரைன். அதுக்கப்புறம் 159வது இடத்துல இஸ்ரேல். ஓகேவா? ஸோ வேர்ல்டு பீஸ் இண்டெக்ஸில் டாப்பில் 5 பேர், பாட்டம் 5 பேர். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொகாவிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ மொகாவிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அடுத்த 6 மாதத்துக்கு ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்க மும்பை பேஸ்டு ஒரு பேங்க்கு. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இதை வந்து எப்போலேருந்து இம்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா June 12லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் அப்படின்னு முதல்ல பார்த்துலாமா? அக்செப்டிங் ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் வித்தவுட் ஆர்பிஐ ப்ரேயர் அப்ரூவல். ஆர்பிஐ ஃபஸ்ட்டே அப்ரூவல் கொடுக்காம டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஓகே பூச்சி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, பேங்க்கு கேன்சல் பண்ணிடுவாங்களான்னா நோ. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வி கிளாரிஃபைட் தட் நாங்கள் இந்த பேங்க் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கோமே தவிர இந்த பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஒரு பேங்க்கில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வித்ட்ராயல் தான். ஒரு சேவிங் பேங்க்குக்கு வந்து என்ன எடுக்க முடியும் அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை என்ன அக்கௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸோ. ஸோ ஒரு தடவை நாங்கள் போய் எடுக்கிறப்போ 1 lakh மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்சளவு எக்ஸ்பென்சஸ் வந்து குறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் என்ன நடக்கும் அப்படின்னா எலிஜிபிளான டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
OIL ஆயில் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ யார் கூட அப்படின்னா கனடாவோட PTRC கூட. ஸோ கனடாவில் இருக்க பெட்ரோலியம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் தான் இந்த PTRC. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் எனர்ஜி ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு கனடா பேஸ்டு திங். ஸோ இவங்க கூட எதுக்கு இந்த MOU கொலாபரேஷன், இந்த ஆயில் இந்தியா லிமிடெட், ஸோ எதுக்கு இவங்க 2 பேரும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்பன் கேப்சர் அண்ட் க்ளீன் எனர்ஜி பேஸ் பண்ண ரிசர்ச்காண்டி. ஓகேவா? ஸோ இதோட அவுட்லைனே என்ன அப்படின்னா கார்பன் வந்து இது பண்ணணும், ஜியோ தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சப் சர்ஃபேஸ் எனர்ஜி டெக்னாலஜிஸ்காண்டி தான் இவங்க 2 பேருமே MOU சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த அக்ரிமெண்ட் எங்கே வச்சுப்பா சைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு, குளோபல் எனர்ஜி ஷோ 2026ன்னு. ஸோ அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கேல்கரி கனடாவில் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க MOU சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த OIL ஆயில் இந்தியா லிமிடெட், ஸோ இவங்க வந்து மகாராஷ்டிரா சென்ட்ரல் பப்ளிக் எழுதிடுவோமே, மகாராஷ்டிராவோட சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க வந்து யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே வருவாங்க. இவங்க கூட போய் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த MOUவோட முக்கியமான விஷயமே வந்து கார்பன் கேப்சர் நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜை பார்க்கணும், டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா க்ளீனான எனர்ஜி சோர்சன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியா வந்து சொல்லியிருக்கு, இந்தியாவோட நேஷனல் கோலே என்ன அப்படின்னா 2070 இந்தியா நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை கொண்டு வரணும். ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் கொண்டு வந்துட்டாங்க, அந்த கண்ட்ரி வந்து பூட்டான். ஓகேவா? ஓகே. ஜார்க்கண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் பார்க்கலாம். ஸோ ஜார்க்கண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 11 ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு GI டேக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஸ்ஸாம் வந்து ஒரு 4 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து GI டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 11 ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸுக்கு யார் வாங்கியிருக்கா? ஜார்க்கண்டு. அஸ்ஸாம் வந்து 4 திங்ஸுக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜார்க்கண்ட் 11 வாங்கியிருக்காங்கல்ல, ஸோ இதில் மோஸ்ட்லி நியூலி ரெகனைஸ்ட்னா என்ன அப்படின்னா ஸ்பான் இண்டிஜினஸ் ட்ரைபல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் பண்ணுற ஹேண்ட்கிராஃப்ட்ஸ்க்கும், ஸோ அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஷனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் இந்த GI டேக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அஸ்ஸாம் வந்து 4 GI டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹேண்ட்லூம் லெகசிக்காண்டி வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அஸ்ஸாமில் உள்ள 4 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம். காப்ரி ஆங்லாங் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ், அஸ்ஸாமோட பிஹூபியா, ஸோ அஸ்ஸாமோட பாம்பு கிராஃப்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தியூரி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த GI டேக் அடுத்த 10 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ பத்மஸ்ரீ அவார்டியான சுதர்ஷன் பட்நாயக் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ரஷ்யன் ஹேண்ட் மாஸ்டர் கப். ஓகேவா? ரஷ்யன் ஹேண்ட் மாஸ்டர் கப்னு ஒன்று நடக்கும். ஸோ அதில் இந்த வருஷம் 2026க்கான ரஷ்யன் ஹேண்ட் மாஸ்டர் கப்பை யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா ரினவுண்ட் இந்தியன் சாண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா சுதர்ஷன் பட்நாயக். அவர் வந்து பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ரஷ்யன் கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கப்பை வந்து வின் பண்ணிட்டாரு. என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் திஸ் அவார்ட். ஓகேவா? ஸோ இந்த திங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க கலினின் கிராட் அப்படின்ற பிளேஸில் தான் இந்த காம்படிஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து இவர் வந்து வின் பண்ணிட்டார். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட், லெப்டினன்ட் ஜெனரல் திராஜ் செட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இப்போ வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா திராஜ் சிங் செட்டியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஸ்டாஃபாக இருப்பார். எப்போலேருந்து இவரோட பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா June 30, 2026 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஜெனரல் பூபேந்திர திவேதி அவர் தான் இப்போதைக்கு வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருக்கார். அவர் வந்து ஜூன் 30 ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார். ஸோ அதனால் புதுசாக வந்து யார் வராங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தியாராஜ் செட்டி. ஸோ அவர் இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருக்கார். அதில் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக வந்து ப்ரமோட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 கன்சிக்யூட்டிவ் ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ யாருக்கு எதோட இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லேயர்டு பாலிஸ்டிக் மிசைலோட ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவோட கோஸ்ட்டில் வந்து வச்சு பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஒடிசாவோட கோஸ்ட்டில் சண்டிப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வச்சு தான் இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க. இதுவும் எங்கே அப்படின்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே வச்சு தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்சிலோனா கெட்டலுன்யா கிராண்ட் பிரிக்ஸ் 2026. ஸோ இதை வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெராரி தான் வின் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபெராரி வின் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஃபெராரி வந்து இந்த ரேஸில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணுறது. அது எப்படி ஃபெராரி காரை வின் அப்படிலாம் கார் மூவியில் வர மாதிரி கார் வந்து ஓடி வின் பண்ணாது. ஸோ சம்ஒன் வில் டிரைவ் தட். ஸோ அவங்க தான் அதாவது ஒரு 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 கம்பெனிக்காண்டி ஒரு நேமை வந்து இவங்க வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெயினில் மாண்டலனா அப்படின்ல இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இதில் ஃபெராரிக்காண்டி வண்டி ஓட்டி ஜெயிச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னா 7 தடவை ஃபார்முலா 1 ரேஸில் சாம்பியனான லூயிஸ் ஹாமில்டன் தான் இப்போயும் அவங்களுக்காண்டி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிங்கர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா கௌரி தேவி. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அவங்களோட 98வது வயசில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ராஜஸ்தானில் இருக்க பார்மர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொரன் வில்லேஜில் வந்து இறந்து போகிறாங்க. அங்கே தான் பிறந்தாங்க. ராஜஸ்தானில் இருக்க கொரன் வில்லேஜில் தான் இவங்க வந்து பிறந்தாங்க. 14th April 1928 வந்து பிறந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இவங்க ஒரு மன்னாட் ஃபோக் சிங்கர். யார்? கௌரி தேவி. இவங்க வந்து ராஜஸ்தானி. ஸோ இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த மேண்ட் அப்படின்ற ஒரு சிங்கிங் ஸ்டைலில் பாடுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஜூன் 14 என்ன டே அப்படின்னா வேர்ல்டு பிளட் டோனர் டே. ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு பிளட் டோனர் டே ஜூன் 14க்கான தீம் என்ன அப்படின்னா 1 drop of humanity give blood save lives. அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இதை வந்து எப்போலேருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4, 2004 கடைபிடிச்சிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 15 என்ன டே அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே. ஸோ இவங்களோட தீம் என்ன அப்படின்னா பியாண்ட் அவேர்னஸ் மேக்கிங் எல்டர் அப்யூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க் அப்படின்றதா இவங்களோட தீம். ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து புது சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா புது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ரிப்போர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்னப்பா அப்படி பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வரைக்கும் பேஸ் இயராக 2011 to 2012 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை மாற்றிட்டு 2022 to 2023 வந்து இவங்க வந்து பேஸ் இயராக வந்து செட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு தான் வழக்கம் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு போர்ட்டல். இதை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா
யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறார், இவர் எதோட மினிஸ்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் யூனியன் மினிஸ்டர் ஃபார் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அவர் தான் இந்த பிரகலாத் ஜோஷி அவர் தான் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போர்ட்டல் WT மெரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா விண்ட் டர்பைன் மெட்டீரியல் ரிசோர்ஸ் யூட்டிலிட்டி ட்ராக்கர் போர்ட்டல். ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கோவாவில் வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்க, எதை டொமஸ்டிக் விண்ட் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் ஆஃப் விண்ட் எனர்ஜி காம்போனன்ட்ஸ். ஸோ விண்ட் எனர்ஜிக்கான காம்போனன்ட்ஸை வந்து எண்டு டு எண்டு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விண்ட் எனர்ஜியோட சப்ளை செயினை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய போர்ட்டல். ஓகேவா? ஓகே. ஸோ இதை எங்கே வச்சு இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் விண்ட் டே கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்துச்சு. ஓகேவா? குளோபல் விண்ட் டே கான்ஃபரன்ஸ் 2026 வந்து நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோவாவில் நடந்துச்சு. ஸோ அங்கே வச்சு தான் இந்த திங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டொமஸ்டிக் விண்ட் மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் எவ்வளோ இது வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து அந்த சப்ளை செயினை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்கள் 2030க்குள்ள 100 ஜிகாவாட் விண்ட் எனர்ஜிக்கான இன்ஸ்டலேஷனை முடிப்போம். அதே இது 2035க்குள்ள 155 ஜிகாவாட்ஸ்க்கான இன்ஸ்டலேஷனை முடிப்போம்னு இந்தியா ஒரு கோல் வச்சுருக்கு. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாமா IIT ஹைதராபாத். ஸோ IIT ஹைதராபாத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த செட் பண்ணுறாங்க. என்னது? கோட் டீன். ஸோ என்னதுப்பா இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சென்டர் ஆஃப் டிசைன் எக்ஸலன்ஸ் இன் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இதை வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நியூக்ளியர் இன்ஜினியரிங் டிசைன் சென்டர். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நியூக்ளியர் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு டிசைன் சென்டர் இருக்குது அப்படின்னா இங்கே தான். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு 3D மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிஸ்டம்ஸை வந்து டிசைன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது? யார் இனாகிரேட் பண்ணா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அப்போ கோடின்னா என்ன? சென்டர் ஃபார் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் இன் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் DIBD டிஜிட்டல் இந்தியா பாஷினி. ஸோ ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் யார் கீழே ஆக்சுவலி வருவாங்க நம்ம பார்த்துருக்கோம். டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் கீழே வருவாங்க. அது வந்து மேட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வந்துடும். ஸோ இவங்களும் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வராங்க. ஸோ யாருப்பா இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் எது கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இவங்க 2 பேர் தான் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பஸ்னி ஃபார் சேவா அண்ட் பஸ்னி சயோகி ப்ரோக்ராம் கீழே. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா GEM கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேசஸில் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் டென்மார்க்கும் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க்லேருந்து இந்தியாவுக்கு வந்த டானிஷ் வெஷல். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஒர்சன் ஷிப்ஒர்க் அந்த ஷிப்பு. ஓகேவா? ஸோ டென்மார்க்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு டேனிஷ் ஷிப்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்சன் ஷிப்ஒர்க். ஸோ இது என்னாச்சு அப்படின்னா காரைக்கால் கிட்ட வந்து முங்கிச்சு. ஓகேவா? ஸோ அதை பற்றின சர்வே எடுக்க அதை பற்றின அண்டர் வாட்டர் சர்வே நியர் காரைக்கால் புதுச்சேரியை வந்து லொக்கேட் பண்ணணும். ஸோ காரைக்காலில் தான் அது வந்து முங்கிச்சு. ஸோ காரைக்கால் புதுச்சேரி கிட்ட இருக்க அண்டர் வாட்டரில் வந்து அந்த டேனிஷ் ஷிப்பான ஓஷனை வந்து லொக்கேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இது வந்து 2 பேரும் எமோஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட அண்டர் வாட்டர் ஆஸ்ட்ராலஜி விங்கும். ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் மியூசியம் ஆஃப் டென்மார்க்கும் தான் டென்மார்க் சைட்லேருந்து யார் வராங்க? நேஷ்னல் மியூசியம் ஆஃப் டென்மார்க்கும் தான் இந்த MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா பழமை வாய்ந்த ஒர்சட் ஷிப்ஒர்க்கை வந்து அது பற்றின திங்ஸை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா?
ஸோ அந்த ஷிப்பை வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கமிட்டி. ஸோ யார் இதை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி என்பிஏ ஆஃப் இந்தியா தான் இந்த கமிட்டியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன அப்படின்னா ஆக்ரோ பயோடைவர்சிட்டி எக்ஸ்போர்ட் கமிட்டி. ஸோ இதை எப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 2026 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டியோட சேராக வந்து யாரை வந்து உட்கார வைக்க போகிறாங்க, யாருக்கு வந்து இதோட சேர்மன்ஷிப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் PL கௌதம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டு, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் MBAவோட ஃபார்மர் சேர்பர்சனாகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவரை வந்து இந்த கமிட்டி, அதாவது அக்ரோ பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டியோட சேர்பர்சனாக வந்து இப்போதைக்கு இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்க போகுது அப்படின்னா சென்னையில் வந்து இருக்க போகுது. ஸோ இதோட வைஸ் சேர், அதாவது சேர் ஆஃப் அ கமிட்டியாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் திரிலோச்சன் மகாபத்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டியோட சேர்மன். ஸோ அவரை தான் இவர் இங்கே வந்து கோச்சராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டியோட பீரியட் வந்து 1 வருஷம். ஸோ இந்த கமிட்டியை வந்து எது கீழே கொண்டு வர்றாங்க அப்படின்னா செஷன் 13(1) ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கீழே வந்து இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து BD Act 2002 கீழே இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து 106 பீஸ் மேக்கர் ஜெட் பவர்டு காஸ்மி ட்ரோன்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ யார்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SMPP லிமிடெட் கீழே. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க? கமிகாசி அப்படின்ற ட்ரோன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 106 ட்ரோன்ஸ். ஸோ இது வந்து அக்னிவேஜ், அதாவது இது ஒரு பீஸ் மேக்கிங் ஜெட் பவர்டு ட்ரோன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து சூசைடல் ட்ரோன்ஸாகவும் வந்து டொமஸ்டிக் டிஃபென்ஸ்க்காண்டி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா இவன் ஒரு சூசைடல் ட்ரோனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பீஸ் மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்தியன் ஆர்மி இவங்களே ஒரு 106 பேர் வாங்கியிருக்காங்க. யார்கிட்டன்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சராக இருக்கா SMPP லிமிடெட் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா WIPO வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஒரு திங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரேங்கிங், யார் வந்து அவங்கக்கிட்ட நிறையா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காண்டி பேட்டன்ட்டுக்காண்டி வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா பேட்டன் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங்கில் டாப் 20 குளோபல் லெவலில் டாப் 20குள்ளே வந்து ஒரே ஒரு இந்தியன் டெக்னாலஜி இனோவேட்டர் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ குளோபலில் டாப் 20குள்ளே இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு இன்னோவேட்டர்ஸ் தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம். ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யார் அப்படின்னா ரிலையன்ஸோட ஒரு டெக்னாலஜியாக தான் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து யார் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னா சைனா தான் வந்து டாப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ யார் டாப்பில் இருக்கா? சைனா வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேங்கிங்கில் டாப் 20ல் வந்து இந்தியாவிலேருந்து குளோபல் லெவலில் உள்ள இந்த டாப் 20 ரேங்கிங்கில் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து உள்ளே போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஸ்டியூட்ல வந்து அதிகபட்சமாக வருது அப்படின்னா 342 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. யார்கிட்ட அப்படின்னா சைனாவோட ஜென்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கிட்ட இருந்து மட்டுமே, அதாவது போன வருஷம், அதாவது 2025 மட்டுமே 342 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் சைனா வந்து இந்த ரேங்கிங்கில் ஃபர்ஸ்டில் இருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்மளும் இந்த ரேங்கிங்குள்ளே போயிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸுக்கான ரிவைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா 2026 செப்டம்பர் 1லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும். என்னது? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸுக்கான புது ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு அவார்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா
ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அவார்ட். ஸோ இதை வந்து யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா திரௌபதி முர்மு. ஸோ இந்தியாவோட பிரசிடெண்ட்டான திரௌபதி முர்மு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? ஸ்வார்ட் ஆஃப் ஹானரும் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல். ஸோ 2 அவார்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் டேராடூனில் இருக்க IMA இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட 158வது ரெகுலர் கோர்ஸோட பாசிங் அவுட் ப்ரைடில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குப்பா இந்த அவார்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் விஷால் குமாருக்கு வந்து போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ பிரசிடென்ஷியல் கோல்டு மெடல் வந்து விஷால்குமாருக்கு போகுது. ஸோ இதில் வந்து சில்வர் மெடல் இருக்கும்ல, அதில் வந்து பிரின்ஸ் ராஜ் அப்படின்றவங்களுக்கு வந்து போகுது இந்த மெடல். ஸோ அதுக்கப்புறம் பிரான்ஸ் மெடல் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா தேஜஸ் பட்க்கு வந்து போகுது. ஓகேவா? ஸோ இவர் வந்து அகாடமி அண்டர் ஆஃபீஸர், இவர் வந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸர். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சர்வம் A. ஸோ இது வந்து என்னவாது அப்படின்னா இந்தியாவோட 130வது யூனிகானாக மாறுது. ஓகேவா? ஸோ அது என்ன யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் எதெல்லாம் அவங்களோட வேல்யூ 1 பில்லியனை தாண்டுதோ அவங்கெல்லாம் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ்குள்ளே போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவோட 130வது யூனிகார்னாக யார் மாறியிருக்காங்க அப்படின்னா சர்வம் A வந்து மாறியிருக்காங்க. ஸோ இவங்களோட இப்போ சடனாக எப்படி மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 2210 கோடி ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனால இவங்க வந்து மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2026லன்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 5வது ஸ்டார்ட் அப். யார் யார் உள்ளே போயிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பின்னு ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெஸ்யா, அதுக்கப்புறம் ஜஸ்பே, ஸோ அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ்க்கு அடுத்து ஃபைனலாக சர்வம் A வந்து உள்ளே போயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் DRDO. ஸோ இவங்க வந்து லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூசர் மிஷனுக்கான ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஜூனில் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எங்கே பண்ணாங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து 1500 கிலோமீட்டர்ஸ். எங்கே வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஒடிசாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த ஒரு புக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டான சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து அகஸ்தியர் த யூனிஃபையர் அப்படின்ற புக்கு. ஓகேவா? ஸோ இந்த புக்கை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு எதில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எந்த மேகசின் இதை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா கலைமகள் மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ இதை வந்து நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாலும் யார் யார் இதை எழுதினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா O. சர்மா அண்ட் டாக்டர் யமன் சுதா, இவங்க 2 பேருமே வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் கல்யாணி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த செரமனி வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஏன்ஷியன் சித்தா விஸ்டமை பற்றியும், ஸோ அதுக்கப்புறம் அகஸ்தியரோட ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் எப்படி அவரோட கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் சதர்ன் அண்ட் நார்த்தன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 15 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் விண்ட் டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா அவர் விண்ட் அவர் கம்யூனிட்டி அப்படின்றது தான் இந்த தீம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூன் 15 இன்னொரு டே இருக்குது, ஏஷியன் டெங்கு டே ADD. ஸோ இது வந்து ஜூன் 15. ஓகேவா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் யுனைடெட் ஜீரோ டெங்கு டெத் எ ஃபியூச்சர் வி பில்ட் பை 2030 அப்படின்றது தான் இதோட தீம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் ஏர்டெல் கூட ஒரு MOU சென்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் கனெக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் வந்து கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த MOU வந்து சைன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அருணாச்சல் பிரதேசத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமங் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க கவர்மெண்ட் சர்வீசஸ், ஹெல்த் கேரு, ஸோ அதுக்கப்புறம் ட்ரூப்ஸு ஃபார்வர்ட் பொசிஷனில் இது எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிகேஷன் முக்கியம். அதுக்கு தான் இந்தியன் ஆர்மி பாரத் ஏர்டெல் கிட்ட வந்து MOU சென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேரளாவோட CM ஸோ யார்
விடி சதீஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரியதர்ஷினி ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஸ்கீமை வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். தேங்க்யூ.